அப்போ அந்த லிவர் கெட்டு போயோ இல்லைன்னா அந்த லிவர் சிரோசிஸ் நுரையீரல் அந்த ஈரல் சுருக்க நோய் வந்து எவ்வளவு ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்துதுன்ட்டு ஃபோட்டோவை பார்த்தே நம்ம கதையை சொல்லிடலாம். முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் ரோபோ சங்கர் சார் இருக்கும். முன்னாடி அவரோட ஃபோட்டோ எப்படி இருந்தது, இப்போ அவரோட ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் நடக்கும். பாடி ஃபுல்லாக வெயிட் குறையும், தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் போகும், மசில்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்கும், தசையில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மால் நியூட்ரிஷனுக்கு போவாங்க, வெயிட் குறையும். ஒன்று. ரெண்டாவது, ரத்த வாந்தின்றது வந்து 100% இதில் சாத்தியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் சுருங்க ஈரல்லேருந்து வெளியே வரக்கூடிய ரத்த குழாய்கள் 4-5 இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து பயங்கரமான ஒரு ரத்த வாந்தி எடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன். இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லிவர் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து வெறும் மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர 100% ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டேமேஜ்னு சுருங்கிடுச்சு, ஒரு 50% சுருங்கிடுச்சு, ஒரு 50% நல்லா இருக்கும், அந்த 50% மெயின்டைன் தான் பண்ண முடியும். அந்த 50% நார்மல் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் வந்து 100% நார்மல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஈரலை மாற்றி தான் வைக்கணும். அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ஈரல் கெட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நிறைய ரீசன்ஸ் எடுத்துக்கிட்ட போது ஒரு மிக முக்கியமாக ஒரு 4-5 ரீசன் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது வந்து மது. ஸோ மதுன்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் வந்து இந்த லிவரில் வந்து கெட்டு போகிற வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஃபேட்டி லிவர், அதாவது ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது. இது ரெண்டாவது முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம ஆல்கஹால் தான் இந்த இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா அப்போ வந்து மது நிறுத்துறது அன்றைக்கே நம்ம வந்து ஆரம்பிச்சிடணும். ஸோ ஆல்கஹால் ஆப்சிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்னைக்கு மருத்துவர் சபரி அவர்கள் நம்மளோட காணொலியில வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட மருத்துவம் சார்ந்தும் ஆரோக்கியங்கள் சார்ந்தும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போறோம். சார் வந்து வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மருத்துவமனையில வந்து தீவிர சிகிச்சையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் ரொம்ப நாளாவே காமாலை நோயினால பாதிக்கப்பட்டுதான் வந்திருந்தாரு. அவருக்கு நிறைய குடிப்பழக்கமும் வந்து இருந்தது. இவரே வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. இப்போ சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவருக்கு திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரத்த வாந்தி வந்து எடுத்துதான் சீரியஸ் ஆகிறதுதான் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கா சார்? மஞ்சக்காமாலையினால ரத்த வாந்தி வந்த வர அளவுக்கு அவரோட உடம்பெல்லாம் வந்து முன்ன மாதிரி இல்லாம ரொம்பவே ஃபேட் ஆனவர். பொதுவா ரோபோ சங்கர் ரொம்ப மெலிஞ்சுதான் வந்து காணப்பட்டாரு சமீப காலங்கள்லாம். ஸோ இதோட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து என்னன்னு சார்? இல்லை, இது 200% சாத்தியம் தானே. இப்போ எக்ஸாம்பிள் நடிகர் அபிநய் அவரோட வீடியோல கூட பார்த்துருப்பீங்க. முன்னாடி துள்ளுவதோ இல்லாமல் எப்படி இருந்தாரு, ஜங்ஷன் படத்துல எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. அப்போ அந்த லிவர் கெட்டு போயோ இல்லைன்னா அந்த லிவர் சிரோசிஸ் நுரையீரல் அந்த ஈரல் சுருக்க நோய் வந்து எவ்வளவு ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்துதுன்ட்டு ஃபோட்டோவை பார்த்தே நம்ம கதையை சொல்லிடலாம். முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் ரோபோ சங்கர் சார் இருக்கும். முன்னாடி அவரோட ஃபோட்டோ எப்படி இருந்தது, இப்போ அவரோட ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் நடக்கும். பாடி ஃபுல்லாக வெயிட் குறையும், தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் போகும், மசில்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்கும், தசையில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதனால கண்டிப்பாக மால் நியூட்ரிஷனுக்கு போவாங்க, வெயிட் குறையும். ஒன்று. ரெண்டாவது, ரத்த வாந்தின்றது வந்து 100% இதில் சாத்தியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் சுருங்க ஈரல்லேருந்து வெளியே வரக்கூடிய ரத்த குழாய்கள் 4-5 இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உணவு குழாயும் வயிறு ஜங்ஷனாக இருக்கிற இடத்துல ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி வயிற்று ஒரு இடம் கனெக்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி நம்மளோட குடல்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஆசன வாய்க்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி 4-5 இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஈரல் வந்து சுருங்க இந்த ரத்த குழாய் ஜங்ஷன் எல்லாம் ப்ரெஷர் ஏறும், ப்ரெஷர் ஏற வெடிக்கும். இது பேர் தான் ஈசோபேஜியல் வேரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பயங்கரமான ஒரு ரத்த வாந்தி எடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன். இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஈரல் சுருக்க நோய் வந்து செயலிழந்து இப்ப ஈரல் செயலிழந்து போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்குன்றது குறிக்குது. எதுனா இந்த ரத்த வாந்தி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு உடனே கிரிட்டிக்கலாக நம்ம வந்து எமர்ஜென்சியாக அட்மிட் பண்ணி உடனே அந்த ரத்த வர இடத்த வந்து பேன் பண்ணுவாங்க. அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு ஷாக் மாதிரி வச்சு, லேசர் மாதிரி வச்சு உடனே வந்து ரத்தத்தை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, லிவர் வந்து ஒரு சிவியர் ஃபெயிலியரால போனாதான் இந்த மாதிரி ரத்தம் வரும் அப்படின்றது நம்ம பாயிண்ட். இப்போ ரோபோ சங்கர்லாம் வந்து ரொம்ப நாளாவே இந்த சிகிச்சை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு தான் வந்திருந்திருக்காரு மஞ்சக்காமாலை தாண்டி. ஸோ அப்படி வந்து இருந்தும் ஏன் இன்னும் அவருக்கு அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல வந்து தள்ளப்பட்டிருக்காருன்னு வந்து ஒரு யூகத்துல வந்து தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா லிவர் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து வெறும் மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர 100% ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டேமேஜ்னு சுருங்கிடுச்சு, ஒரு 50% சுருங்கிடுச்சு, ஒரு 50% நல்லா இருக்கும், அந்த 50% மெயின்டைன் தான் பண்ண முடியும்.
அந்த 50% நார்மல் ஆகாது. அப்ப வந்து நீங்க வந்து 100% நார்மல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஈரலை மாத்தி தான் வைக்கணும். அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு நீங்க அப்படியே ஆன் ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்டு ஃபர்தரா ஈரல் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கிறது, மஞ்சக்காமல் அதிகமாகவும் பாத்துக்கிறது, இப்படியே தான் நம்ம லைஃப் ஓட்டுற மாதிரி வரும். அதுக்கேற்ற டயட், அதுக்கேற்ற ஏற்பாடுகள்லாம் செஞ்சு இதுதான் நம்ம வந்து விஷயமா பாக்குறோம். ஸோ வந்து இப்போ இவர் வந்து என்னதான் சிகிச்சை ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அப்ப வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் மெயின்டைன் தான் பண்ணுதே தவிர அவரோட நோயை ஃபுல்லா கியூர் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேமேஜ் ஆன ஈரலை வந்து மாத்தி வைக்காம ஃபுல்லா கியூர் ஆகாதுன்றது நம்ம யூகத்தின் அடிப்படையில சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டா இருக்கு. இப்ப இப்ப இருக்கிற சமயத்துல ரிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒரே வழியா வந்து இருக்குதா டாக்டர்? கண்டிப்பா. இப்போ வந்து ஈரல் கெட்டு போயிருச்சு, அந்த ஈரல் சுருங்கிடுச்சு அப்படின்னும் போது இட் இஸ் இர்ரிவர்சிபிள். லிவர் சிரோசிஸ் வந்து இர்ரிவர்சிபிள், ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஈரலை மாத்தி வைக்கிற லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் 100% வந்து பாத்தீங்கன்னா 100% கியூரா இருக்கு அப்படின்றது உண்மை. ஸோ அதை தாண்டி நீங்க மாத்துறீங்க, இதெல்லாம் போடலாம், போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாங் ஆகுமே தவிர ஆனா அந்த சுருங்குன நுரையீரல் நார்மல் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அடிபட்டு ஒரு தழும்பாயிடுச்சுன்னா அந்த தழும்பு நார்மல் அப்படி ஆகும், தழும்பா தானே இருக்கும். அந்த மாதிரி ஈரல் தழும்பாயிடுச்சுன்னா அந்த தழும்பா தான் இருக்கும், அது நார்மல் லிவர் வேலையை செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், 100% ஒரு கியூரை கொடுக்கும். ஸோ மஞ்சக்காமால வந்ததுதான் அவரோட இந்த நிலைமைக்கு வந்து காரணம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்றாங்க. மஞ்சக்காமாலை அது இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு ஒரு விஷயம், என்னென்ன விஷயங்கள் வச்சு அதை வந்து தவிர்க்கலாம், இத சொல்ல முடியுமா? இல்ல கண்டிப்பா நீங்க கேட்டது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இப்ப என்னன்னா வந்துட்டு மஞ்சக்காமால் வந்து எந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சக்காமால்னா என்னன்னு மக்களுக்கு புரியணும். மஞ்சக்காமால்ன்றது ஒரு நோய் நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல கிடையாது. மஞ்சக்காமால்ன்றது ஒரு அறிகுறி. இப்ப எப்படி ஜுரம் அப்படின்னு சொல்றோமோ, எப்படி இரும்பல்னு சொல்றோமோ, அந்த மாதிரி மஞ்சக்காமால்ன்றது ஜாண்டிஸ். அதாவது நம்ம உடம்பு, நம்ம கண்ணு, நம்மளோட ஸ்கின்னு இதெல்லாம் மஞ்சள் கலர்ல மாறுறது தான் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலை. இந்த மஞ்சக்காமால் பொறுத்த வரைக்கும் வந்து மெயினா வர்றதுக்கான முக்கியமான ரீசன் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரல். ஸோ ஈரல் கெட்டு போறது தான் 90% இந்த மஞ்சக்காமாலுக்கு மெயினான ரீசன். அந்த ஈரலை தாண்டி மீதி ஒரு 5% வந்து இந்த ரத்தம் உரையறதுனால கூட, அதாவது இந்த பிளட் பிரேக் டவுன் ஆகிறதுக்குள்ள மஞ்சக்காமால் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் ரீசன் வந்து ஈரல் போறது. இந்த ஈரல் கெட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நிறைய ரீசன்ஸ் எடுத்துக்கிட்ட போது ஒரு மிக முக்கியமா ஒரு 4-5 ரீசன் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது வந்து மது. ஸோ மதுன்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் வந்து இந்த லிவர்ல வந்து கெட்டு போற வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஃபேட்டி லிவர், அதாவது ஈரலை சுத்தி கொழுப்பு சேர்றது. இது ரெண்டாவது முக்கியமான காரணமா இருக்கு. மூணாவது காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம ஈரல்ல வர தொற்று நோய், இன்ஃபெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரசுகள் ஈரலை தாக்கக்கூடும். இது மூணாவது இம்பார்ட்டன்ட் காரணம். நாலாவது முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேரே தெரியாத மாத்திரைகளை இவங்களே மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வலி மாத்திரைன்ற பேர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் மெடிசின்ஸ், இது நாலாவது இம்பார்ட்டன்ட் காரணம். அஞ்சாவது காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ற பேர்ல மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேர் என்னன்னே தெரியாத ப்ராடக்ட்டுங்களாம் வந்துட்டு 500 1000 சொல்லிட்டு டப்பா போட்டு வித்துக்கிட்டு எனக்கு உடம்பு குறைஞ்சிருச்சு, எனக்கு ஈரல் சுத்தம் ஆயிடுச்சு, எனக்கு கிட்னி சுத்தம் ஆயிடுச்சு, பாடி டீடாக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லேபிள்டே இல்லாம ஆத்தரைஸ்டே இல்லாம பல்வேறு விற்பனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆன்லைன்ல. இந்த மாதிரி ப்ராடக்ட்டுங்களை வாங்கி சாப்பிடுறது ஒரு மிக முக்கியமான காரணமா இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த 5-6 காரணங்கள் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ஈரலை தாண்டி அதை சார்ந்து இருக்கிற அதர் ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு இம்பார்ட்டன்டான விஷயங்களா பாக்குறேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈரலை சுத்தி இருக்கிற பித்தப்பை, ஸோ கால் பிளாடர்னு சொல்லுவாங்க, அந்த பித்தப்பை கற்கள் ஒரு முக்கியமான காரணம் இந்த மஞ்சக்காமாலுக்கு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற கணையம்னு சொல்ற பேன்கிரியாஸ், ஸோ அந்த பேன்கிரியாஸ்ல கேன்சரோ டியூமரோ ஏதாவது வந்ததுன்னா அது ஒரு காரணம். அந்த ஈரல்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த டியூப்ல வந்து ஏதாவது அடைச்சிக்கிச்சு, இப்போ எக்ஸாம்பிள் கல் அடைச்சிக்குதோ, இல்லைன்னா ஒரு கேன்சர் வந்து அடைச்சிக்குதோ, இல்லைன்னா ஒரு சுருக்கம் ஏற்பட்டா கூட இந்த மஞ்சக்காமாலுக்கு முக்கியமான காரணம். ஸோ காரணத்தை அடிக்கிட்டே போகலாம், ஆனா நான் சொன்ன ஒரு 5-6 காரணங்கள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம். அதுல முதல் இடத்துல கண்டிப்பா மதுவை கொடுத்தே ஆகும். சார் இப்படி ஒரு கொடிய ஒரு வியாதியா தான் வந்து இருக்கு. இதுக்கு என்ன சார் வந்து வழி? சப்போஸ் வந்து ஏதாவது இப்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மூலமா நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாவோ இல்ல மத்த மருந்து சாப்பிட்டா யாருக்காவது இது வந்து ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணி இதுக்கான மாத்திரைகள் மருந்துகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது சார்?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மஞ்சக்காமல் ஏற்பட்டுச்சுன்னா இது நார்மல் விஷயமே கிடையாது. முதல் விஷயம் ஒரு ஒரு பேஷண்ட்டா நீங்க என்ன பண்ணணும்னா, முதல் விஷயம் வந்து மருத்துவரை போய் அணுகி பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம்பிள் ஹெபடாலஜிஸ்ட், கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்னு சொல்லிட்டு தனியா இதுக்கே சார்ந்து படிச்ச மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. ஓகே. மேபி நம்ம கிராமத்து சைட்லயும், டவுன் சைட்லயும் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறது கம்மி. பட் ஆனா வந்து சிட்டி சைட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு அவங்கள போய் பார்த்தோம்னா இன்னும் பர்ஃபெக்ட்டா வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏன் இதை சொல்றேன்னா, முதல்ல காரணத்தை கண்டுபிடிக்கணும். மஞ்சக்காமால் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல உட்காந்து நான் ஏதாவது விதையை அரைச்சி சாப்பிட்டுறேன், ஏதாவது மூலிகையை குடிச்சிடுறேன், கஷாயத்தை குடிச்சிடுறேன்ட்டு சொல்லிட்டு நீங்க ஓட்டக்கூடாது. மஞ்சக்காமால் வருதுன்னா ஈரல்ல எந்த பிரச்சனைனால மஞ்சக்காமால் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டாக்டரோட வேலை. அது டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து கல்லுனால வந்திருக்கா, கேன்சர்னால வந்திருக்கா, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் கிருமினால வந்திருக்கா, இல்ல அடைப்புனால வந்திருக்கா, இல்லைன்னா வந்து கால் பிளாடர் ஏதாவது சுருங்கி போச்சா, என்ன காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை தேடி தான் ஒரு டாக்டர் வந்து கோலை வந்து நகர்த்துவாரு. அது வந்து ஒரு பேஷண்ட் நீங்க வீட்டுல உட்காந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் என்னன்னு போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் காரணம் என்னன்னு தெரியும். அந்த காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஆல்கஹால் தான் இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா, அப்ப வந்து மது நிறுத்துறது அன்றைக்கே நம்ம வந்து ஆரம்பிச்சிடணும். ஸோ ஆல்கஹால் ஆப்சிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப சில பேர் வந்து இந்த மாத்திரைங்கனாலதான் இப்படி ஆகுதுன்னா, அந்த மாத்திரைகளை நிறுத்துறதுக்கான வழிகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காரணம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். இது ஒண்ணு. இதை தாண்டி வந்துட்டு லிவர் டேமேஜ் வந்து டாக்டர் வந்து ஒரு சில மாத்திரைகள் கொடுப்பாரு. நிறைய மாத்திரைகள் இருக்கு. ஈரலோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, ஈரலோட மஞ்சக்காமலை குறைக்கிறதுக்கு, மஞ்சக்காமல் வந்து மூளையில ஏறாம தடுத்துக்கிறதுக்கு, ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்கிறதுக்கு, இது எல்லாமே வந்து டாக்டருங்க வந்து மருந்து வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணும் போது அந்த ஈரலோட டேமேஜை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரல் உள்ள டேமேஜ் ஆயிடுச்சு, அதாவது சுருங்கிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்றது கஷ்டம். இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அந்த நோய் பேர் தான் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈரல் சுருக்க நோய்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அதை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கடினம். ஈரலை மாத்தி வைக்காம அதை நம்ம செயல்படுத்த முடியாது. இப்ப மஞ்சக்காமால் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம ஊர்ல நிறைய பேரு நாட்டு மருந்து இதை வந்து தேடி வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நாட்டு மருந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்றது கரெக்டா இல்ல அலோபதி நம்ம நார்மல் மெடிசின்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றது கரெக்டா சார்? எது உண்மையிலே நிறைய மக்கள் நாட்டு மருந்தை தேடி போறதை பார்க்க வந்து முடியுது. இது கரெக்டான விஷயம். இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு ஒரு எது ஆர்கனைஸ்டு அத்தாரிட்டியா இருக்கோ, அந்த ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்கோ, அந்த மருத்துவத்திட்ட போறதுல எந்த தவறும் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நாட்டு மருந்துன்னு சொல்லும் போது 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு யாருன்னே பேரு தெரியாத ஒருத்தர் நாட்டு வைத்தியர்னு சொல்லிட்டு உட்காந்து மூலிகை அரைச்சு கொடுத்துட்டு இருக்கலாம். இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்துட்டு ஆயுர்வேதிக் மெடிசன், எம்டி ஆயுர்வேதிக் மெடிசன் படிச்சுட்டு, எம்டி சித்தா மெடிசன் படிச்சுட்டு, ஹோமியோபதி மெடிசன் படிச்சுட்டு, இந்த மாதிரி படிச்ச டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு வைத்தியர்ன்றவர் எந்த சர்டிபிகேட்டும் வாங்காம, எந்த காலேஜும் போகாம, சும்மா அவங்க ஃபேமிலி முறையில ஏதோ பண்றதுக்கு ஒரு சைடு. இன்னொருத்தர் ஒரு பேஷண்ட் எப்படி பார்க்கணும், ஆயுர்வேதிக் மெடிசனோட பேசிக்ஸ் என்னன்னு படிச்சவர் இன்னொருத்தர். அப்படின்னும் போது நீங்க ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், சித்தா டாக்டர் கிட்ட போறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகேங்களா? பேர் தெரியாம நாட்டு வைத்தியம், இங்க வந்து இயற்கை மருத்துவம் நாங்களே வந்து காலங்காலமா செய்யறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுல என்ன பிராக்டிஸ் வந்து கரெக்டா இப்ப இருக்கிற கைட்லைன்ஸ் பிரகாரம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்காங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஒருத்தவங்க பிராக்டிஸ் பண்ணி கரெக்டா படிச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் நம்ம நம்பலாம். ஸோ நான் இங்க உட்காந்துட்டு அலோபதி தான் பெஸ்ட்னு குதிக்கிறதுல ஆளே கிடையாது. ஏன்னா பேஷண்டோட உடம்பு, பேஷண்ட் டிசைட் பண்ணுவான் அவன் உடம்புக்கு எது கரெக்ட் தப்புன்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டரா என் வேலை வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுக்கறது என் வேலை. ஆனா ஏன் அலோபதி மெடிசனை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது கட்டாயப்படுத்துறதுக்கு டாக்டர் வந்து கிடையாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா சர்டிஃபை பண்ணி படிச்சு ஒரிஜினல் டாக்டரா இருக்காங்களோ அந்த சார்ந்து நீங்க போங்க. ஆயுர்வேதிக் பிடிச்சிருக்கா போங்க, சித்தா பிடிச்சிருக்கா போங்க, யுனானி பிடிச்சிருக்கா போங்க, அதே மாதிரி ஹோமியோபதி பிடிச்சிருக்கா போங்க, அலோபதி பிடிச்சாலும் வாங்க அப்படின்றதுதான் நம்மளோட பாயிண்டா வந்து இருக்கே தவிர, மற்றபடி வந்துட்டு இதுதான் பெஸ்ட், இது பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே தேவையில்லாம வந்து ஒரு கருபாடு வேணாம் அப்படின்றதுதான் பாக்குறேன். இன்னொன்னு ஒரு ஸ்டைல், சைனீஸ் ஒண்ணு, நம்மளோட செட் ஸ்டைல் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அலோபதி ஒண்ணு. பட் ஆனா ஒரு பாயிண்ட் உறுதியா என்ன சொல்றேன்னா, அலோபதி இஸ் அ மாடர்னைஸ்ட் மெடிசன், ரீசெண்ட் மெடிசன். டெய்லி அப்டேட்ஸ் என்ன நடக்குதோ இன்டு த ட்ரெண்ட்ஸ்ல அலோபதியில நடந்துகிட்டு இருக்கும். இது ஒண்ணு உண்மையா சொல்ல முடியும். ரெண்டாவது, எனி எமர்ஜென்சினா கூட அலோபதியை நோக்கி தான் வர வேண்டியது இருக்கு. இது 2 பாயிண்ட் மட்டும் என் சைட்ல நான் வலு சேர்க்கறதுக்கு சொல்றேன். சார், இப்ப ரோபோ சங்கர் அவர்களுக்கு ரொம்பவே சிகிச்சை வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. ஒரு யுகத்துல வந்து சொல்லலாமா சார்? ஏன்னா நேத்து ரொம்பவே சீரியஸா இருந்திருக்காரு அப்படின்ட்டு தான் எல்லா இடத்துலயும் நியூஸ் எல்லாம் வந்து வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ இப்ப ஒரு நிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு யூகத்துல வந்து சொல்லலாம். கண்டிப்பா சார். நம்ம எல்லா கிரிட்டிக்கல் விஷயத்தெல்லாம் அவர் வந்து
சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்ஸிஜன் சப்போர்ட்டு, நம்மளோட ஃப்ளூயிட் சப்போர்ட்டு, உப்புக்கள் அணுக்கள்லாம் மேலே கீழே இருக்கும் அதோட சப்போர்ட்டு, அப்புறம் ப்ளீடிங் ஏதாவது ஆச்சுன்னா ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடைபெறும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரணத்தை வந்து நம்ம எப்படி சரி செய்ய முடியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல அதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகத்தின் அடிப்படையில் வந்து இவங்க எல்லாமே வந்து செய்வாங்க அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட். இதுல இருந்து மக்களுக்கு என்ன டேக் ஹோம் மெசேஜ்ன்றதை நம்ம மெயினாக சொல்லணும், அதை நம்ம சொல்லியிருக்கோம். லெட்ஸ் வெயிட், ஹி ஷுட் ரெக்கவர் பேக் சூன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு காணொலியில மீண்டும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி சார்.